வணக்கம்ங்க. அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி நல்வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு குரு பயிற்சி ஆகும்போதும் வக்கரமாகும் போதும் வாழ்த்து சொல்லிவிட்டால் அந்த குரு பயிற்சி கேட்கக்கூடியவங்களும் சரி, சொல்லக்கூடியவங்களும் சரி, அது பன்மடங்கு நல்ல பலனையும் நல்ல வாழ்த்தையும் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த குரு வக்கர பயிற்சி இந்த தொகுப்பில் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம்னா உங்கள் ராசி தாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே குருவோட அம்சம் பெற்றவங்க. குரு பகவானுடைய அனுகிரகத்தோடு தான் இந்த ராசியில் பிறக்க முடியும். பொதுவாகவே தனுசு ராசி மீன ராசியும் குருவோட ஆட்சி பெற்ற வீடு. குருவுக்கு 2 வீடு, 2 கண்கள் போல. அப்படிப்பட்ட ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வக்ரச்சி இருக்கிறார். இதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள்லாம் இருக்க போகுது, அது எப்போ இருந்து இருக்க போகுதுன்னா 15/10/2024 120 நாளுங்க. அதுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வருமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி. என்ன சாமி நீங்கள் மாதம் என்னமோ சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க, நாங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் செல்ஃப் ஆக மாட்டேங்கன்னு நிறைய பேர் மனசில் நினைப்பீங்க இந்த வீடியோ கேட்கும்போது கூட. அது காரணம் என்னன்னா, எப்பயுமே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப வேகம் கம்மியாக தான் செய்வார். அது சோம்பேறிகளும் சொல்லலாம் ஒரு விதத்தில். அதாவது உடனே கொடுத்துட மாட்டார், ரொம்ப ஸ்லோவாக தான் போவார். அதுக்கு தான் ஒரு வருஷம் ஒரு இது ராசியிலேருந்து இன்னொரு ராசி போகிற 1 வருஷம் எடுத்துக்கிறார். மற்றவங்களாம் 1 மாதம் 1.5 மாதம்லாம் கணக்கு இருக்குது கிரகங்களுக்கு. அதே மாதிரி சனி 2.5 வருஷம். அவர் ரொம்ப பொறுமையான அவருக்கு. ராகுக்கு எது 1.5 வருஷம். அப்போ குரு பகவான் எப்பயுமே இந்த காலாண்டு அரையாண்டு மூலாண்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ காலாண்டில் கொஞ்சம் வேகப்படுத்துவார், அரையாண்டில் அதை விட வேகப்படுத்துவார், மூலாண்டில் ரொம்ப வேகப்படுத்திடுவார். சக்கையை புழிஞ்சிடுவாங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா. அதை எழுது இதை எழுது அதை படி இதை படி அப்படின்னு கடைசி நேரத்தில் போட்டு பிள்ளைகளை போட்டு இதை படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க. அப்போ குரு இப்போ உங்களுக்கு நல்ல செல்வத்தை அள்ளி வழங்க வருகிறார். செல்வங்கிறது பணம் மட்டும் கிடையாதுங்க, எல்லாமே செல்வம் தான். செல்வம் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். ஏன்னா உயிர் உடல், இந்த உயிரும் உடலும் நான் ஒரு தொகுப்பு போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உயிரும் உடலும் என்ன பேசிக்கணும்னு சொல்லி ஒரு தொகுப்பு போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்காத போய் பார்த்துக்கலாம். உயிர் தனித்து நிற்கிது, இந்த உடம்பு போய் சேர்ந்து நிற்கிது. ஆனால் உடம்பு உயிரை விட்டு பிரியும் போது உயிர் எங்கேருந்து வந்ததோ அங்கே போயிடுது. உடம்பு மண்ணிலேருந்து வந்தது மண்ணுக்கு போயிடுது. அது மண் இது பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய உயிரும் உங்கள் உடம்பும் இன்பப்படும், பேரின்பப்படும். இன்பமும் வரணுங்க. இன்பம்னா என்ன? சிற்றின்பம் வரணும், அதையினால் பேரின்பம் வரணும். எப்படின்னா உங்கள் இடத்திலிருந்து அவர் ரிஷபராசி இருக்கிறார். எண்ணி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமா இருக்குது. 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் ஐயா. அவர் 6ஆம் இடம் கடன் எது சத்துருல அப்படிம்பாங்க. ஆனால் வக்கரப்பட்ட நாள். இப்போ கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் கழியக்கூடிய மாதம், நோய் இருக்கிறவங்க நோய் கழியக்கூடிய மாதம், எதிரி நண்பனாகக்கூடிய மாதம். இது வரைக்கும் கடனாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், நோய் இருந்திருக்கலாம். 15/10/2020 உங்கள் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுதுங்க. உங்கள் எதிரி உங்கள்கிட்டே நண்பனாக போகிறாங்க. அதே போல் நோய் இருந்தாலும் இப்போ உடம்புல சில பேருக்கு மர்ம சம்பந்தப்பட்ட நோய் இருக்கலாம். பெண்களாக இருந்தால் மர்ம நோய், அதாவது மென்சஸ் ப்ராப்ளங்கள், அது வயசு குழந்தைகள் இருந்தால் பருவு வர்றது,
உடல் அலர்ஜி வர்றது, மருத்துவ செலவு உண்டாகிறது, வயசானவன் இருந்தால் சுகர் வர்றது, முட்டி வலி வர்றது, ஏதோ ஒரு நோய் கண்டிப்பாக ஒரு பற்றுன்னு வைங்க. இதெல்லாம் கழிந்து உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தையும் அந்த ஆனந்தத்தால் பேரானந்தத்தை கொடுக்க வருகிறார். இப்படி அவர் விட கொடுக்கணும்னா சும்மா கொடுப்பாரா? அள்ளி வழங்கிட மாட்டார். என்ன இது வரைக்கும் ரொம்ப துன்பப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு நிறையா சொந்தம் வந்ததுக்குள்ளே நீங்கள் ஒரு ஒதுக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு போனாமே இது அற்புதமான யோகமாக குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு அமைகிறது. இருங்க, வக்கரத்தை போய் சொல்லியிருக்கேன். வேகமாக போனவர் டக்குன்னு அங்கே போய் ஒரு ஸ்டாப்பில் நில்லுப்பா அப்படின்ட்டாங்க. உத்தரவு போட்டது யார்? கிரகங்களின் முதல் தலைவன் ராஜாவார் குரு சூரியன். சூரியனும் குருவும் ரொம்ப நட்பு கிரகம். குரு ஆலோசனை இல்லாமல் சூரியன் எதையும் செய்ய மாட்டார். அப்போ சூரியன் கூட பக்கத்தில் இருக்கக்கூடாது தான். அதனால தான் சூரியனுக்கும் குருவுக்கு ரொம்ப சம்பந்தம். குரு வீட்டு பக்கத்தில் மேசராசியில் சூரியன் உச்சம் பெறுவார். சிம்மராசி பக்கத்து வீட்டில் சந்திரன் வீட்டில் குரு உச்சம் பெறுவார். அங்கே குரு உச்சம், அங்கே ஆட்சி. அந்த மாதிரி 2 பேருமே பக்கத்தில் பார்த்து இருக்கிறனால ரொம்ப நட்பாக இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் இருங்க சாமி, என்ன நீ வாட்டு போயிட்டே இருக்கீங்க, இருங்க, நீங்கள் முதல் இங்கே வாங்க, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சூரியன் அழைக்கிறாரு. என்னப்பா அப்படிங்க, நீங்கள் வாங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் இருந்தால் அது வேலையாகும் அப்படி சொல்கிறோம்ல. வேகமாக போனவர் இங்கே வந்து ஒரு பொருளை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படி சொல்லி வேகமாக அதான் வக்கரமாகிறது. வந்த இடத்துக்கே 2வது ரிட்டன் போகிறது. ஒன்றும் இல்லை, ஒரு பேங்க்குள்ளே உட்காந்துருக்கு ஒரு பணம் போட போகிறோம். பணம் போட்டு வெளியே வரும்போது பேங்க் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. நம்ம வெளியே வந்து உட்காரும்போது பைக் சாவியை காணும். ஐயோன்னு வேகமாக ஓடுவோம். சாமி கொஞ்சம் போருங்க சார் கொஞ்சம் உள்ளே என்னையா கொஞ்சம் உள்ளே ஒன்று என்னன்னு பார்த்தா சாவி உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி போன இடத்துக்கே 2வது போய் அதை வாங்கி அப்புறம் பெற்று வர்ற மாதிரி. அப்படி இருக்க குரு பகவான் தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய 6 மாதங்களோ 3 மாதங்களோ இல்லை வரக்கூடிய 1 மாதங்களோ, குறைஞ்சபட்சம் 4 மாதம் வச்சுக்கோங்க, ரொம்ப இல்லை, 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நடக்க போகுதுங்க. என்னையா நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? இது வரைக்கும் நல்ல குழந்தைங்க ஆரம்பிப்போம். படிக்காத குழந்தைங்க நல்லா படிக்க போகிறீங்க. அப்பா அம்மாவுக்கு பெருமை தர போகிறீங்க. அந்த ஸ்கூலுக்கு பெருமை தர போகிறீங்க. அதுக்கு குருவான அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, ஒரு குழந்தை பருவத்திலிருந்து அந்த விடலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இளம் பருவம், அப்படி உள்ள பெண்கள் ஒரு பெரிய மனுஷி ஆகக்கூடிய வாய்ப்புகள், அந்த தன்மை இந்த 3 மாதத்துக்குள்ளேயோ 4 மாதத்துலேயோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க போகுது. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு தயாரிக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள், ஆண்களாக சரி பெண்களாக சரி, இந்த 4 மாதத்துக்குள்ளே திருமண வைபோகங்கள் கிடைக்க போகுது. குரு பகவான் அனுக்கிரகத்தினால, வக்கரமனனால். அடுத்து குழந்தைகளுக்கு எதிர்பார்த்தக்கூடிய தம்பதியர்களுக்கு நல்ல ஞான குழந்தை கிடைக்க போகுதுங்க. என்னை வரிசையாக சொல்லணும் உங்களுக்கு. குழந்தை ஊட்டியும் நல்லா சிறப்பாக இருக்கீங்க. ஒரு வீடு வாங்கணுமையான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்யா அப்படின்னு பார்த்தா வீடு வாகனங்களும் வாங்கக்கூடிய யோகமும் இந்த 120 நாளில் நடந்தே தீருங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, அதுக்கப்புறம் வீடு வாங்கியாச்சுங்க. ஏற்கனவே ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீடை வந்து செம்மைப்படுத்தி, அதாவது புது வீடு வாங்க முடியாது, ஒரு பழைய வீடை வாங்கி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி போகக்கூடிய சூழ்நிலை கொடுப்பார். ஏன்னா 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம், புதுசாக உருவாக்க முடியும். உருவாக்குனதை புதுசாக வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை வழங்க கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார். அடுத்து வீட்டில் பெரியவங்க இருக்கீங்க. முட்டியெல்லாம் வலிக்குதியா, கண் சரியாக தெரிய மாட்டேங்கியா, முடியெல்லாம் நரைச்சி போச்சு அப்படின்னு ரொம்ப ப்ராப்ளம் வலி சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவங்களாம் இந்த காலகட்டங்களில் உங்களாலே சுறுசுறுப்பாக ஆகி ஒரு மருந்துக்கு ஒரு விருந்து கொடுக்க மாதிரி உங்கள் உடல்நிலை தேரக்கூடிய மாதங்காக இந்த குரு வக்கர பயிற்சி 15/10/2024 உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையையும் நல்ல வளர்ச்சியையும் அதனால் வரக்கூடிய மகிழ்ச்சியையும் குறைவில்லாமல் பொங்கி ததும்பி கொடுக்க போகிறாருங்க.
இதுக்கு மேலே என்னங்க வேணும்? தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு வீட்டில் தனம் வந்துட்டால் போதுங்க, 99% உண்டான பிரச்சனை நீங்கிருது. அதுக்கு தான் மகாலட்சுமினே சொல்லிட்டாங்க. இந்த அபிராமி அம்மையார் கூட பார்த்திங்கன்னா தனம் தரும் கல்வி தரும் அப்படின்ட்டாங்க. அப்போ தனம் தந்துட்டாலே பின்னால் கல்வி வந்துடும்னு அவர் சொல்கிறார். அப்போ தனம் இருந்தாலே, தனம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த உடல் ஒரு தனம் தாங்க, உயிரும் தனம் தான். அதாவது வர இருந்தால் தான் தனம் இருந்தால் எல்லாம் வந்துடும். அந்த தனம் பெருகிறதுக்காகத்தான் மகாலட்சுமி, கஜலட்சுமி, அஷ்டலட்சுமி, ஆதிலட்சுமி அப்படின்னு 8 அஷ்டலட்சுமி வந்து கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. இந்த 8 அஷ்டலட்சுமியும் நம்ம வீட்டு கதவில் நம்ம தலைவாசலில் உட்காந்துக்கிறாங்க. அதுதான் வீட்டில் பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா 8 கதவுகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சொல்லுவாங்க ஒரு பொதுவாக. ஏன்னா அஷ்டலட்சுமி இருக்கணும்னு அது ஒரு தோப்பில் நாங்கள் போடுறோம், அதை கேட்டுக்குங்க நீங்கள். அப்படி தனம் ஒரு வீட்டில் இருந்துட்டாலே உங்களுக்கு உண்டான அதாவது மகிழ்ச்சி இருந்தாலே போதுங்க, நோயெல்லாம் பக்கத்தில் வராது. மனுஷன் சொல்கிறாங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு மூச்சு விடாமல். அந்த வாய் விட்டு சிரிக்க மனசார சிரிக்கணும். மனசுக்குள்ளே எவ்வளோதான் போகிறோம், என்ன ஐயா செய்ய போகிறோம், வேலை பார்க்குறோம், சம்பாத்தியம் பண்ணுறோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறோடைய ஒரு ஜான் வயிற்றுக்குது இந்த ஆட்டம் இந்த பாட்டம். ஆனால் மிகப்பெரிய வரப்பிரசாதம் உங்கள் உடலும் உயிரும். அதை பாதுகாப்பு பண்ணுங்க. அதுதான் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அயராது உழைக்கிறாங்க, ஆண்கள் உழைக்கிறாங்க, வேலை இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க, சம்பாத்தியம் பண்ணி எவ்வளோ சிக்கனப்படுத்துகிறாங்க. ஆனால் முடியலை. என்ன காரணம்? பொருளாதாரம் இன்றைக்கி அவ்வளோ டைட்டாக இருக்குது. அதுக்காக உங்கள் உடம்பை உயிர் புண்ணாக்கிறாதீங்க. ஒரு மிக்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு சூடு, இந்த மிக்சியில் பர்றன்னு போட்டிங்கன்னு வைங்களேன் வேகமாக சூடாகும். அப்போ என்ன ஆகும்? 4 வருஷம் உழைக்கக்கூடிய மிக்சி 4 மாதத்தில் உக்குட்டும். அப்போ இந்த உடம்பு ஒரு பெரிய மிக்சி தான். இதுக்கு எவ்வளோ சூடு ஓரளவு சாங்கணும். ரொம்ப நீங்கள் போட்டு வேலை வாங்கினா என்ன ஆகாது? உடம்புல பழுது உண்டாகிடும். அப்போ இவரை சம்பாத்தியம் பண்ணி கொடுக்க போகிறீங்க, அங்கே போய் கொடுக்கணும். அதனால் என்ன செய்ய, அப்பப்போ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு நாளில் 8 மணி நேரம் வேலை பார்க்க சொல்கிறோம். இப்போ 8 மணி நேரம் ஆகணுமா? அதெல்லாம் போயா அப்போல்லாம் உட்காந்துருக்க வேண்டியதேன். அப்போ 16 மணி ஆகும், 20 மணி ஓவர் டியூட்டி பார்க்குறோம். அதை சம்பாத்தியம் பண்ணுறோம், அதை அனுபவிக்கணும் ஐயா. சம்பாத்தியம் சேர்த்துக்கிட்டே இருந்தால் போதுமா? பணம் பார்த்துக்கிட்டே இருந்தால் மகிழ்ச்சி கிடச்சிருமா? அந்த பணத்தை எடுத்து செலவழித்து சாப்பிடவோ உண்ணவோ உறங்கவோ இருந்தால் தானே உங்களுக்கு முழு சுகத்தும் கிடைக்கும், அதனால் பலன் கிடைக்கும். அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இது உபயராசியாக இருக்கிறதுனால நீங்கள் தனத்தை வைத்து அதை பெருக்கிக் கொள்வதற்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் இங்கே பழகிக்கோங்க. அப்படிப்பட்ட மாதம்தாங்க இந்த 15/10. நல்ல வேலை பார்க்கலாம், நல்லா சாப்பிட்லாம், நல்ல ஓய்வு எடுக்கலாம், எல்லாமே வேணுங்க. வேலையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, படுத்தே தூங்கக்கூடாது, ஒரே சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாமே கரெக்டாக அளவுகோல் வச்சுருக்காங்க. நம்ம உடம்புல ட்ரெஸ்ஸு போடுறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் தான் அழகாகவே நம்மளே தெரியும். அப்போ நம்மளுடைய கடமைகளையும் ஒரு ஒழுங்கற்ற நிலையில் வைத்து கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கை அமைவதில் எந்த ஐயமும் தேவையில்லை. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க குருவோடைய வீடு. உங்கள் குரு தான் வீட்டுக்கு அவர் பார்க்குறார். தன் பலம் தனக்கு தெரியாது. குரு பார்வையிட்டால் கோடி தோஷம் ஆளுன்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டில் அவருக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷனாக இருப்பார், வீட்டில் மரியாதை இருக்காது, வெளியே கூட மரியாதை கிடைக்கும். ஆனால் வீட்டை விட்டு வெளியே போனப்போ ஏன் வீட்டில் பொம்பளையவா சுவாக பொம்பளையிலேருந்து ஆம்பளைன்னு சொல்லுவாங்க. ஏன் வீட்டுக்காரன்னா இங்கே செய்வீங்களா, எங்கள் அப்பெல்லாம் செய்வீங்க, எங்கள் அண்ணன் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே உட்காந்து சொல்ல மாட்டாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஆஃபீஸில் ஏன் பொண்டாட்டி சமையல் பண்ணதான் ஏன் நல்லா சாப்பிடுவேன் நான் பார்த்து எப்படின்னு இவன் போய் பெருமையாக பித்துவேன். ஆனால் வீட்டில் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அப்படி ஒரு இது. ஏயா ஊரெல்லாம் சொல்கிறேன் நீ உன் பொண்டாட்டியை பற்றி அவன்னா சொன்னா என்ன முத்தா வந்துட போகுது. சரி இந்த அம்மா எடுத்துக்கிடுவான்.
இந்த அம்மா பக்கத்து வீடு, அவங்க வீடு, சொந்தக்காரன் வீடு, எல்லா வீட்லேயும் போய் பெருமையாக சொல்கிறேன். அவன்கிட்ட பெருமையாக சொன்னேன்னு சொல்ல மாட்டோம்ல. ஏன்? கௌரவம். என்ன கௌரவம் உனக்கு? இந்த திருமண தம்பதிகளில் இதுதான் பெரிய தப்பு பண்ணுறாங்க. ஊருக்கு தான் உபதேசமியா நீ? அப்போ தங்களுக்குள்ள தன்னை நம்பி வந்தவள் பெருமையாக பேசு. அவட்ட பேசுனா வந்து, ஏன்னா பெண்களுக்கு பெருமை ரொம்ப பிடிக்கும். புகழ்ச்சிக்கு அடிமை பெண்கள் வந்து எப்பயுமே. இவனாவது கொஞ்சம் அப்போ நடிச்சுட்டு ஓடி போயிடுவேன். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் புகழ்ச்சி அடிமையான, புகழ்ச்சிக்கு வந்து மயங்காத யாரும் கிடையாது. ஆகையினால் உங்களுக்குள்ள அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலங்கள் இந்த தனுசு ராசிக்கால் வரப்போகுதுங்க. அதான் போகமும் யோகமும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இதெல்லாம் கேட்டு ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் உங்களுக்கு? யாராருக்காக இந்த சிரிப்பு வந்து இப்போ ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், போலித்தனமான சிரிப்பு, போலித்தனமாக நடிக்கலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த போலியை கூட வீட்டில் காமிங்க இல்லையா? ஏன் அங்கே காமிக்கிற நீ? அந்த நீ உண்மையாக நான் காமிக்க வேணாம்ப்பா, போலியாக கூட காமிங்களேன். யார் வேணாங்கிறா? அப்படியாவது நடிக்கா பழகிக்கங்க. அது ஆணும் சரி பெண்ணும் சரி. இப்படி நடந்து கொண்டால் அப்படி நடக்க வேண்டிய வச்சிருவார். நீங்கள் நடக்க வேணாம், நடந்தோம். இந்த வீடியோ அந்த ஆடியோ பார்க்கக்கூடிய தனுசு ராசி அத்தனை பேருக்குமே உங்களுடைய எண்ணங்கள் வைப்ரேஷன் ஆகி நீங்களே நடந்து விடுவீர்கள். நான் சொல்லலை, உங்களுடைய ராசி பலன் அந்த குரு வக்ரம் சொல்லி கொண்டு இருக்கிறது. நானாக சொல்கிறேன், நினைக்காதீங்க. தனுசு ராசிக்கு எடுத்து பார்த்தா இப்படி வருது. நானா கற்பனை சொல்ல முடியும்? இந்த மாதிரி வரும்போது நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு பலன். அதுக்காக தனுசு ராசிக்கு மட்டும்தான் இது, எல்லா ராசியும் இந்த மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாதிரி. இந்த காலகட்டங்கள் நல்ல போகமும் நல்ல யோகமும் நல்ல அணுகக்கூடிய தன்மையும் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுதுங்க. தனுசு ராசியில் பிறந்த ஒரு முறை திருச்செந்தூர் போய் வாருங்கள். இல்லைங்க அவ்வளோ தூரம் போக முடியாதுங்க, கூட்டமாக இருக்குங்க அப்படிலாம் சொல்லுவீங்க. உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அருகில் உள்ள கோயில், அங்குள்ள குரு தட்சிணாமூர்த்தியை கும்பிடுவாங்க நிறையா பேர், தவறு இல்லை. ஆனால் குருங்கிற யார்? நவக்கிரகத்து குரு நம்ம பார்க்குறோம். அப்போ நவக்கிரகம் இருக்குல்ல, அந்த குருவுக்கு தான் போய் வழிபாடு பண்ணணும், பூஜை பண்ணணும். அவருக்கு கொண்டக்கல்ல மாலையெல்லாம் போடக்கூடாதுங்க, கொண்டக்கல்ல தானம் பண்ணணும். நிறையா பேர் தட்சிணாமூர்த்தியே போகிறாங்க. உங்களுக்கு பாடம் எடுக்கிறவர் உங்கள் ஆசிரியர். உங்கள் ஆசிரியருக்கு சொல்லுவாங்க ஹெட் மாஸ்டர் யாருன்னா தட்சிணாமூர்த்தி. அவர் உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா நவக்கிரகம் ஹெட் மாஸ்டர் அவர். ஆனால் உங்களுக்கு பாடம் எடுத்தவர் யார்? குருநாதர். உங்களுக்கு அப்போ 5ஆம் கிளாஸ் ஒரு குரு வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகிற ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்க. முதல்ல ஆசிரியர் யார்கிட்ட வாங்கணும்? யோசிச்சு பாருங்கள். முதல்ல உங்கள் சொல்லி கொடுத்த ஆசிரியர் தான் நீங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி, உங்களால் தான் படித்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துக்கேன் சார் அப்படிங்கணும். அதுக்கப்புறம் தான் ஹெட் மாஸ்டர் போகணும். வணங்குறது வேறு, வழிபாடுங்கிறது வேறு. இவருக்கு வழிபடுதல், அவர் வணங்குறது மட்டும்தான் போகும். அந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலனுங்க. 120 நாளில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி முகமும் வாழ்க்கையில் வெற்றி ரகசியமும் இந்த காலங்கள் நடந்தே தீரும் சொல்லி, குருவருளும் திருவருளும் குரு வக்கர பேரச்சியில் வரம் தந்து அருள்வாள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பு சந்திப்போம். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.